வெல்கம் டு refdr.com. இந்த வீடியோவில் நம்மளுடைய சைட்ஸில் எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டர் லாகின் பண்ணலாம், ஸோ அதுலேருந்து ப்ராடக்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணலாங்கிறத பற்றியெல்லாம் பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு ultimatedeal.in அல்லது digitalproducts.in இந்த மாதிரி ஏதாவது ஒரு சைட் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். ஸோ இப்போது digitalproducts.in இந்த சைட்டோட அட்மின் ப்ராசஸ்க்கு எப்படி போகணும் அப்படின்னா, இந்த சைட்டோட யூஆர்எல் இருக்கு இல்லைங்களா, digitalproducts.in. ஸோ அதனோட எண்டில் ஸ்லாஷ், இந்த ஸ்லாஷ் போட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அட்மினிஸ்ட்ரேட்டர்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் லாகின் பேஜ் வரும். அதாவது ADMINISTRATOR அட்மினிஸ்ட்ரேட்டர் தெரியுது இல்லைங்களா. இதே மாதிரி இப்போ இந்த ultimatedeal.in இந்த சைட் இருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போது இந்த சைட்டில் நீங்கள் அட்மின் லாகின் ஆகணும் அப்படின்னா அதே மாதிரி எண்டில் ஸ்லாஷ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு நோட் பேடில் டைப் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் நம்ம சைட்டோட யூஆர்எல் digitalproducts.in. ஸோ ஸ்லாஷ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு இல்லைங்களா. ஸோ ஜூம்லா வெப்சைட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி அட்மின் உங்களுக்கு ஆப்ஷனாக இருக்கும், தெரியுது இல்லைங்களா. ஸோ இப்போது ultimatedeal.in இந்த சைட்டுக்கு நீங்கள் அட்மின் லாகின் ஆகணும் அப்படின்னா சேம் அதே மாதிரி ultimatedeal.in இருக்கு இல்லைங்களா, ஸ்லாஷ் அட்மினிஸ்ட்ரேட்டர். அதாவது உங்கள் சைட்டோட யூஆர்எல் அதனோட எண்டில் ஸ்லாஷ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அட்மின் பேஜ் லாகின் ஆகும். இப்போ இந்த digitalproducts.in அப்படிங்கிற இந்த பேஜுக்கு நம்ம எப்படி அட்மின் லாகின் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ நீங்கள் ரெஃப்டியாவில் நீங்கள் சைட் வாங்கும்போதே உங்களுக்கு இதனோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு இதில் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு இதில் எப்படி ஆக்சஸ் பண்ணலாங்கிறத நான் வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.